உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கை உலுக்கிய 2 கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு காந்திமலை நெல்லிக்காட்டு பகுதியிலே கிணற்றிலிருந்து பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அத்தோடு இன்னொருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்திற்கு பிரதானமான காரணமானவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாகவும் அத்தோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் மருமகனால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த படுகொலைக்கான பிரதானமான காரணம் என்னவென்று இந்த காணொலியிலே பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தார்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். வவுனதீவு பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி செல்வதற்காக தாய் ஒருவரும் 2.5 வயது மதிக்கத்தக்க பெண் பிள்ளையும் பஸ் தரிப்பிடத்திலே தங்கி நின்றிருக்கிறார்கள். அதற்கு தங்கி நிற்பதை அவதானித்த ஓட்டோ, நீல நிறத்திலான ஓட்டோ ஆனது வருகை தந்திருக்கிறது. வருகை தந்து நீங்கள் எங்கே செல்வதாக கேட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த தாயார் கூறியிருக்கிறார்கள், நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி செல்வதற்காக தரித்து நிற்கின்றோம், பஸ்ஸுக்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என கூறியிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் ஆட்டோவில வாங்கணும்னு சொல்லி அந்த ஆட்டோவில வந்தவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்ப தாயார் கூறியிருக்கிறார், 100 ரூபாய் தான் இருக்கிறது, நான் செல்வதற்கு 100 ரூபாய் தான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்ப அந்த ஆட்டோவிலே தங்கியிருந்தவர் கூறினார்கள், அது பரவாயில்லை, நீங்க ஆட்டோ 100 ரூபாய் தந்துட்டு நீங்கள் ஆட்டோ ஏறுங்க என்று கூறினார்கள். இப்ப மட்டக்களப்பு நோக்கி இந்த ஆட்டோவானது சென்று கொண்டிருக்கும் போது சென்று அந்த பெண்ணான 2.5 வயது மதிக்கத்தக்க குழந்தையுடன் சென்ற தாயார் தங்க நகைகளை அடகுகளிலிருந்து மீட்டு மீண்டும் பேருந்து தரிப்பிடத்திலே தங்கி நின்றிருக்கிறார். மட்டக்களப்பிலிருந்து வவுனதீவுக்கு செல்வதற்காக தங்கி நின்றிருக்கிறார். அப்போது அந்த பகுதியிலே மீண்டும் அதே நிறத்திலான நீல நிறத்திலான ஆட்டோ வருகை தந்து மீண்டும் நீங்கள் எங்கு செல்வதாக கேட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த தாயார் கூறியிருக்கிறார், தான் வவுனதீவு நோக்கி செல்வதாக கூறியிருந்தார். பட் நாங்களும் அந்த இடத்துக்கு தான் செல்வதாக கூறினார்கள் அந்த ஆட்டோக்காரர். அப்ப இது அந்த தாயும் குழந்தையும் ஆட்டோவில் ஏறி வவுனதீவு நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். முச்சக்கர வண்டியிலே வலையிரவு பாலத்தை கடந்து தாண்டியடை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அந்த தாயார் 2.5 வயது மதிக்கத்தக்க தாயாருக்கு இவர்கள் அந்த ஆட்டோவில் வந்தவர்கள் என்ன செய்யணும், பழங்கள் ரசத்தை கலந்து அதுக்குள்ள மயக்க மருந்து போட்டு ரெடியா தயார் நிலையிலே வைத்து இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த தாயாரிடம் கொடுத்திருக்கிறார்கள். கொடுக்கும்போது அதை தாயார் குடித்திருக்கிறார். குடித்த பின்னர் மயக்கத்திலே வருகிற மயக்கம் அடைந்திருக்கிறார். மயக்கம் அடைந்தவுடன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, அந்த ஆட்டோவில வருகிற அந்த பெண்ணானவர் அவனுடைய இருப்பிடம் வந்தோன்னா அவ இறங்கிட்டார். இறங்கின உடனே அந்த ஆட்டோவில ஓடிக்கொண்டு வந்தவர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, இப்ப மயக்கத்தில வந்தோடனே அந்த அவன் தாலி கொடியை பறிச்சு போட்டு அவ கிணத்துக்குள்ள போட்டுட்டு இந்த குழந்தை பிள்ளையும் ஒரு வயல் பகுதியில தூக்கி வீசி போட்டு அவர் ஆட்டோவோட தப்பி சென்றிருக்கிறார். அப்ப இந்த சம்பவமானது வியாழக்கிழமை நடைபெற்றது. வியாழக்கிழமை இந்த மட்டக்களப்பு நோக்கி செல்லும் போது இந்த சம்பவம் நடைபெற்று வெள்ளிக்கிழமை அந்த பகுதியிலே மக்கள் பயணம் செய்யும் போது, அந்த வயல் பகுதியிலே பயணம் செய்யும் போது இந்த பெண்ணினுடைய அழுகுரல் சத்தமானது கேட்டிருக்கிறார். அழுகுரல் சத்தம் கேட்ட உடனே அந்த பகுதியிலே ஊர் மக்கள் அந்த இடத்தை கிணற்றை எட்டி பார்க்கும் போது கிணற்றிலே ஒரு பெண்ணோட அழுகிய நிலையிலே துர்நாற்றம் வீசியபடி காணப்பட்டிருக்கிறார். அந்த சடலத்தை ஒரு பெண்ணொருவர் இறுக பிடித்தவாறு காணப்பட்டிருக்கிறார். இதனை அறிந்த மக்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்த கொடுத்து போலீசார் வருகை தந்து நீதிவான் வருகிறார். உடனடியாக அந்த பெண்ணை மீட்கும் நடவடிக்கையிலே உயிருடன் இருக்கின்ற அந்த பெண்ணை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். பின்னர் அந்த சடலத்தையும் வெளியேற்றினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிரதானமான காரணம் என்னவென்று பார்ப்போமானால், தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கிலே தான் இந்த 3 அடங்கிய திருட்டு கும்பல் தான் இந்த பெண்ணை கிணற்றுக்குள்ளே போட்டுவிட்டு தப்பி சென்றிருந்தார்கள். உடனடியாக அந்த சிசிடி கேமரா மூலம் இவர்களை யார் இந்த பிரச்சனைகளை செய்தது, யார் இதுக்கு உடன்பட்டவர்கள் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். 2.5 வயது மதிக்கிற பெண்ணினுடைய தாயாரை பின்தொடர்ந்து வந்த பெண்ணை போலீசார் அடையாளம் கண்டு சிசிடி கேமரா உதவியுடன் மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். இந்த பெண் எங்கிருந்தாலும் நீங்கள் உடனடியாக தெரியப்படுத்துமாறு கூறியிருந்தார்கள். மக்கள் உடனடியாக அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் எங்கிருக்கிறவர் என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக குற்றப்புலனாய்வு மற்றும் பல போலீசார் இணைந்து அந்த பெண் எங்கு இருக்கிறார்கள், எங்கு தங்கி இருக்கிறார்கள் அந்த விடயம் தொடர்பாகவும்
சிசிடி கேமரா உதவியுடனும் இந்த பெண் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்தார்கள். மட்டக்களப்பு காந்திமலை நெல்லிக்காட்டு வயல் பகுதியில் இருக்கின்ற பாலடைந்த கிணற்றிலிருந்து உயிரிழந்த நிலையிலும் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அத்தோடு உயிருடனும் பெண்ணொருவர் காணப்பட்டிருந்தார். மக்கள் உதவியுடன் அந்த பெண்ணானவர் காப்பாற்றப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவராக கருதப்பட்டவர்களை சிசிடி கேமரா உதவியுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இதிலே சம்பந்தப்பட்டவர்களாக காணப்பட்டவர்களாக கணவன், மனைவி, கணவனுடைய தம்பியாரும் இந்த சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கின்றார். இவர்கள் முச்சக்கர வண்டியை பயன்படுத்தி இந்த பெண்ணை கடத்தி பலரசத்தை கொடுத்து இந்த பெண்ணை இவ்வாறு கிணற்றுக்குள்ளே வீசப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 குற்றவாளிகளும் பந்தாரமுலை ஆலடி வீதியில் உள்ள ஒரு வீட்டிலே தங்கியிருப்பதாக போலீசாருக்கும் புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்றிருந்தது. உடனடியாக இராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து அந்த வீட்டினை சுற்றி வளைத்து வவுனதீவு காஞ்சரகுடா பகுதியைச் சேர்ந்த சோமசுந்தரம் சரளியா என்னும் பெண்ணை கைது செய்திருந்தார்கள். இந்த பெண் தான் அந்த பெண்ணிற்கு பலரசத்தை கொடுத்து அந்த பெண்ணை மயக்கமடைய செய்து அந்த தங்க நகைகளை கொள்ளையிடுவதற்கு உடன் இருந்ததாக கூறப்படுகின்றது. அத்தோடு காஞ்சரகுடா பகுதியிலே இருக்கின்ற சரளியா அவர்களுடைய கணவன் வெற்றிவேல் சதீஸ்வரனையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அத்தோடு வெற்றிவேலினுடைய தம்பி தனோஜன் 22 வயது மதிக்கத்தக்கவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது மூவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அந்த உயிரிழந்த பெண் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட உயிரிழந்த பெண்ணிற்கும் தாங்கள் இவ்வாறு தான் பலரசத்தை கொடுத்து அவருடைய தங்க நகைகளை மீட்டு கொள்ளையடிக்கும் நோக்கிலே அவாவை கொலை செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு உயிரிழந்த பெண்ணிற்கு அடுத்ததாக இன்னொரு பெண்ணையும் அவர்கள் கிணற்றிலே இவ்வாறு ஒரு தங்க நகைகளுக்காக இவ்வாறு படுகொலை செய்வது என்பது ஒரு மனிதத்துக்கு அப்பால் ஒரு மிருகத்தனமாக இவர்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தங்க நகைகளுக்கு ஆசைப்பட்டு இவ்வாறு மனித உயிர்களை படுகொலை செய்யும் அளவுக்கு இந்த மிருகங்களாக இந்த மூவரும் மாறியிருக்கிறார்கள். இவ்வாறான குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனைகள் வழங்க வேண்டும். இவ்வாறான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்தி உடனடியாக அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் ஆகிய எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அத்தோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பெண் விரிவுரையாளரான படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த படுகொலைக்கான பிரதானமான காரணம் என்னவென்று பார்ப்போமானால், பெண் விரிவுரையாளருடைய 19 வயது மதிக்கத்தக்க பெண்ணானவர் 21 மதிக்கத்தக்க ஆணொருவரை காதலித்திருக்கின்றார். இந்த காதல் தான் இருவர்களுக்கு ஏற்பட்டு இந்த பெண் தாயாரை கொலை செய்யும் அளவிற்கு இந்த சம்பவமான சென்றிருக்கிறது.